காலகாலமா இதே மாதிரி குடிக்கல வாழ்ந்துக்கிட்டு முன்னேற்றம் இல்லாம தண்ணி குடிக்க தண்ணி இல்லை வேலை இல்லை. அதுக்காக தான் மாநாடு நடத்துகிறோம். எல்லாம் வாங்க, நீங்கள் அவசியமா வாங்க, குடும்பத்தோட எல்லாம் வாங்க, கலந்துக்குங்க. அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்குது. சில சமுதாயம் நல்லா முன்னேறி இருக்குது, சில சமுதாயம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதே போன்று அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, படிப்பு, நலத்திட்டங்கள் அப்படிலாம் கொடுக்கறதுக்காக தான் மாநாடு நம்ம நடத்துறோம். வரல அது இல்லாமல் முக்கியமானது என்னன்னா இந்த சாராயத்தை ஒழிக்கணும். இந்த மாநாடு மூலமா சாராயத்தை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த மாநாட்டை நம்ம நடத்துறோம். பெரிய லெவலில் நம்ம நடத்துகிறோம், நம்ம இதெல்லாம் நடத்துகிறோம். நம்ம வந்துருங்க. சரிங்க, வரும். வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க முன்னேறிடுவாங்க. அப்படி இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் இதே நிலையில வச்சிருக்கணும். இவரெல்லாம் ஓட்டு வங்கி யாரு? வன்னியர்கள், பட்டியலின மக்கள், மீனவர்கள், அப்படிலாம் எல்லாமே ஓட்டு வங்கி. நம்ம இந்த மாநாடு நடத்துகிறோம். அது இல்லாமல் இந்த சாராயத்தை ஒழிக்கிறது. இந்த மாநாட்டுடைய நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இந்த போதைப் பொருள், இப்போ சாராயத்தோட போதைப் பொருள் அதிகமாக வந்துடுச்சு. அதெல்லாம் ஒழிக்கணும், அழிக்கணும். பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் வந்துடுங்க. அதான் கஞ்சா 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 மட்டும் இல்ல, மாத்திரை கீத்திரை என்னென்னமோ கிடைக்குது. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சரியா? 45 வருஷமா ஐயா தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்டாரு, நடத்தல. அதுக்கப்புறம் அப்போ ஆளுநர் ஆட்சி நடந்தது, பிசி அலெக்சாண்டர் அவர்கிட்ட கேட்டார், நடத்தல. அதன் பிறகு கலைஞர்கிட்ட கேட்டார், நடத்தல. 25 வருஷமா எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நாங்க என்ன நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியணும், அரசாங்கத்துக்கும் தெரியணும் அப்படின்னு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அப்படிலாம் வசனம் பேசிட்டு கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒண்ணுமே நடக்கல. அதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தணும். பெரிய லெவல்ல பின்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்றணும். அந்த நோக்கத்துக்காக தான் மாநாட்டை நம்ம நடத்துறோம். அதனால இதை நம்ம எல்லா சொந்தங்கிட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லி வரணும். இல்ல அடுத்தது கோரிக்கை வச்சிருக்கிறோம், மதுவை ஒழிக்கணும். விகரமா முடிஞ்சு போச்சு. எல்லாம் 3 தலைமுறையா முடிச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா, மது வேணாலும் குடிச்சா அது நாத்தடிக்கும். இந்த கஞ்சாலாம் தெரியாது. இந்த மாத்திரை போட்டானா அதோட மோசம். மாத்திரை போட்டான்னு தெரிய போறது இல்லை. அப்படி இவ்வளோ மோசமா இதெல்லாம் மீட்டெடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நம்ம படிக்கல, அட்லீஸ்ட் உங்க பிள்ளைங்க பேர பசங்க படிச்சு கிடைக்கல. நிச்சயமா கரெக்டா சொல்றாங்க.